இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு. நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் நீங்கள் வளரும்படி. 1 பேதுரு 2 அதிகாரம் 1-3 வசனங்கள். இப்படி இருக்க கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை இந்த நிருபத்தை எழுதிய பேதுரு தன்னுடைய வாழ்க்கையிலே ருசி பார்த்திருக்கிறார். பேதுரு இயேசுவை 3 முறை மறுதலித்த போதும் இயேசு உயிர்த்தெழுந்த பின் பேதுருவுக்கும் தரிசனமாகி 3 முறை பேதுருவை நோக்கி, இவர்களிலும் அதிகமாய் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார். 3 முறையும் பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்று பதில் கூறினார். தேவனுடைய தயையை பேதுரு ருசி பார்த்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று தாவீதும் கூட 34ஆம் சங்கீதத்தில் கூறினார். அவ்வாறு கர்த்தரை தங்களுடைய வாழ்க்கையிலே ருசித்தவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருவதற்காக திருவசனத்தின் மேல், அதாவது வேத வசனத்தின் மேல் வாஞ்சையாயிருப்பார்கள். ஒரு குழந்தை வளருவதற்காக பால் மட்டுமே அதற்கு ஆகாரமாக கொடுக்கப்படுகிறது. அந்த பாலில் அந்த குழந்தை வளருவதற்கான எல்லா ஊட்டச்சத்துக்களும் உண்டு, நோய் எதிர்ப்பு சக்தியும் உண்டு. ஒரு குழந்தை வளருவதற்கு, பலனடைவதற்கு பால் மிகவும் அவசியம். இதுபோல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளருவதற்கு வேத வசனங்கள் நமக்கு மிகவும் அவசியம். வேத வசனத்தை உட்கொள்ளும் போது நாம் ஆவியிலே பலனடைய முடியும். பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஆப்பிரிக்காவில் வைரக்கற்கள் அதிகமாக இருந்தது. அங்குள்ள சிறுவர்கள் அது வைரக்கற்கள் என்பதை அறியாமல் அதை ரோட்டிலே கூழாங்கற்களாக உபயோகித்து விளையாடுவதுண்டு. அவர்கள் அந்த வைரக்கற்களின் மதிப்பை அறிந்து உபயோகித்திருந்தால் பொருளாதாரத்தில் அவர்கள் வளர்ந்திருக்கக்கூடும். மாறாக அந்த வைரக்கற்களை அவர்கள் கூழாங்கற்களாகவே பார்த்ததால் முன்னேற முடியவில்லை. இதுபோல இன்று நம்முடைய கைகளில் வேதாகமம் உண்டு. இன்றும் வேதாகமத்தில் உள்ள ஆண்டவருடைய வார்த்தையின் மேன்மையை அறிந்து நாம் வேதத்தை வாஞ்சையோடு கற்றுக்கொள்ளும் போதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர முடியும். கர்த்தர் தயையுள்ளவர் என்று ருசித்து பார்க்க முடியும். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நலமான வேத வசனங்களை தினமும் நாம் வாஞ்சையோடு கற்றுக்கொள்வோம். இப்படி இருக்க கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்க எங்களுக்கு கிருபை தர ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. வேத வசனங்களை ஒவ்வொரு நாளும் நாங்கள் மகிழ்ச்சியோடு உட்கொள்ள எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.